ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி திடீரென்று அவருடைய கணவர் அவரை பிரிந்து சென்று விட்டார். ஆதரவில்லை, வருமானம் இல்லை. இப்ப அந்த பெண்மணியினுடைய வாழ்வு என்ன இது செய்து விட்டார். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பெண்மணியை நினைத்து என்ன செய்ய போகிறாளோ அப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள். சரி, அவளை பார்த்து சந்தித்து ஆறுதல் சொல்லலாம் என்று எல்லோருமே வந்தார்கள். அவர்கள் நினைத்து வந்ததெல்லாம் திடீரென்று இப்படி அவர் பிரிந்து போய்விட்டாரே, என்ன செய்ய போகிறார், அழுது புலம்பிக் கொண்டு இருப்பாள், அப்படிதான் நினைத்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் வந்தவர்கள் எல்லோருமே ஏமாற்றம் அடைந்தார்கள். அந்த பெண்மணி தன்னம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். மற்றவர்கள் எல்லாம் என்ன கணவர் கைவிட்ட நிலையில உனக்கு எதிர்காலத்தை நினைத்து பயமே இல்லையா, அடுத்த வாழ்க்கையை நடத்த வசதிகள் இல்லாத நிலை கண்டு நீ என்ன எதையுமே சிந்திக்கவில்லையா, இப்படி தன்னம்பிக்கையோடு இப்படி மகிழ்ச்சியோடு இருக்கிறாய், இந்த சூழ்நிலையிலும் எப்படி உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது அப்படி ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். உலகம் ஒரு பார்வையை பார்த்து வைத்திருக்கிறது. பெரும்பாலும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், அது பழக்கமாகிவிட்டது. அதனுடைய அடிப்படையில போய் விசாரிப்பு என்று வருகிற பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழலில் எல்லோரும் அப்படித்தானே நினைப்பார்கள். ஆனால் அந்த பெண்மணியினுடைய நிகழ்வு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்தது, ஆச்சரியத்தை தந்தது. எப்படி மகிழ்ச்சியாக உன்னால் இருக்க முடிகிறது? இப்போ அந்த பெண்மணி என்னிடம் 3 முக்கிய வாழ்வாதாரங்கள் இருக்கிற போது நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? என்ன சொல்லுகிறாய்? என்ன வாழ்வாதாரம் உன்னிடம் இருக்கிறது? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கேட்டார்கள். 3 முக்கிய வாழ்வாதாரங்கள் இருக்கிறது. எனது கைகள், நல்ல உடல் நலம், கடவுளினுடைய கிருபை, மற்றவர்களின் உதவி எனக்கு தேவை கிடையாது. இந்த 3ம் இருக்கிற போது அதை வைத்து நான் பார்த்துக் கொள்வேன். இந்த வாழ்வாதாரங்கள் என்னை வாழ வைக்கும். இந்த 3ஐயும் வைத்து நான் என்னுடைய வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். வந்தவர்கள் என்ன பேசுவார்கள்? அடுத்தவர்களை நம்பி இருந்தால் வேதனை, நாம் நம்மை நம்பி செயல்பட்டால் என்றைக்கும் உண்டு சாதனை.